எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 2024 ஜனவரி மாதத்திற்கான பலனை தான் பார்க்க போகிறோம். முதல்ல மார்கழி மாதம் 16ஆம் தேதி ஜனவரி மாதம் பிறக்கின்றது. உங்களுக்கு இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட பலனை வழங்கும் அப்படின்னு பார்க்கணுன்னா முதல்ல இந்த மாதத்தின் கிரக நிலையை பார்க்கணும். அதுபடி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் செவ்வாயோடு சேர்ந்து தனுசு ராசியில் இருக்கார். 15ஆம் தேதி வரைக்கும் தனுசு ராசியில் இருந்துட்டு 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் மகர ராசிக்கு மாறுறாரு. புத்திகாரன் புதன் விருச்சிக ராசியில் இருக்காரு. 8ஆம் தேதி இன்னைக்கு விருச்சிக ராசிக்கும் 21ஆம் தேதி மகர ராசிக்கும் மாறுவார். சுக்கிர பகவான் விருச்சிக ராசியில் இருந்துட்டு செவ்வாயோட வீட்டுக்கு மாறுவார். 10ஆம் தேதி குரு பகவான் வீடான தனுசு ராசிக்கு அவர் போவார். குரு பகவான் மேஷ ராசியில பலம் அடைஞ்சிட்டு அங்கிருந்து சிம்ம ராசிக்கு அவர் போவார். துலாம் ராசி தனுசு ராசியை அவருடைய அருள் பார்வையால அவர் பார்வையிடுவார். சனி பகவான் தனது பார்வைய கும்பராசி சிம்ம ராசி விருச்சிக ராசியில பார்வையிடுவார். ராகு மீன ராசியில இருந்துட்டு குரு பகவான் வீடான குரு பகவான் மாதிரியே உங்களுக்கு பலன்களை அள்ளி தருவார். கேது கன்னி ராசியில இருந்துட்டு புதன் மாதிரி பலன்களை தருவார். ராகுக்கும் கேதுக்கும் சொந்த வீடு இல்லைங்கிறதால அவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அதற்கான பலன்களை தான் அவர் தருவார். இதுதான் ஜனவரி மாதத்திற்கான கிரக நிலைகளும் ராசி மாற்றங்களும். இதன் அடிப்படையில் தான் இந்த ஜனவரி மாதம் எப்படிப்பட்ட பலன் வழங்கும் என்று பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள். முதல்ல நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். உங்களுக்காக இருந்தாலும் சரி எனக்காக இருந்தாலும் சரி, அது இந்த வருடமாச்சும் நிறைவேறாதா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. கல்யாணம் ஆகாதவங்க, வேலை கிடைக்காதவங்க, தொழில் செய்கிறவங்க, வழக்கு போட்டிருக்கவங்க, இப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்பை நோக்கி தான் இந்த புத்தாண்டை எதிர்பார்த்தோம். அதுலேயும் இந்த புத்தாண்டில் முதல் மாதமான ஜனவரி மாதம் நமக்கு எப்படிப்பட்ட பலனை வழங்கும் அப்படின்னும் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி பார்க்கையில் இந்த மாதத்துலேயாச்சும் நம்ம பிரச்சனையை தீர்ந்துடும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அத்தகைய பிரச்சனை எல்லாத்தையும் தீர்வு கொண்டு வர மாதமாக தான் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லாத ஆண்டாகவும் மாதமாகவும் அமையும். அதை பற்றி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு இந்த வருஷத்துலேயே நம்ம ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருக்கோம். ரொம்ப நல்லது நடக்கும் அப்படின்னு ஆகா ஓகன்னு புகழ்ந்து சொல்லியிருப்போம். அது கண்டிப்பாக நடக்கும். இருந்தாலும் உங்களின் ஜெய ஜாதகத்தை பார்த்து அதற்கேற்ற பலனும் கிடைக்கும். இருந்தாலும் எப்படி பார்த்துக்கிட்டாலும் உங்களுக்கு நல்லது தான் நடக்க அதிக வாய்ப்பு இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா 7லையும் 8லையும் புதன் செல்றதால பொதுவாக நம்ம சொல்ல போகணும்னா நல்லா இருக்குது மிதுன ராசிக்கு அப்படின்னு தான் சொல்லணும். முதல்ல உங்களுக்கு லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 11ஆம் இடத்துல குரு இருக்காரு, 10ஆம் இடத்துல ராகு இருக்காரு, 9ஆம் இடத்துல சனி இருக்காரு. அப்போ எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் அதிகமாக நடக்கும். அப்போ யாரா உங்களுக்கு பிரச்சனை தருவான்னு பார்த்தா செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறதால இந்த மாதம் முழுக்க அவர் இருக்கிறதால பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. பார்த்தீங்கன்னா புதனும் செவ்வாயும் சேர்க்கை உண்டு வேறு. அப்போ புதன் புத்தி கூர்மை, செவ்வாய் கெடுக்கிறது. இது ரெண்டும் மோது உங்களுக்கு சில யோசிக்கும் திறனில் பிரச்சனையை உண்டாக்கும், குழப்பத்தை உருவாக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா தொழிலில், குடும்பத்தில், வேலை வாய்ப்பில், இதில் எல்லாத்துலேயுமே ஒரு நிதானத்தை கடைபிடிங்க. குழப்பங்கள் வரும், அதை தெளிவுபடுத்தி கொண்டு எது ஆரம்பிக்கிறதாலும் ஆரம்பிங்க. அது உங்களுக்கு வெற்றியை தரும். மாணவர்களுக்கு கல்வி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மாணவர்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. ஏன்னா சூரியனோட புதன் சேர்க்கையால் கல்வி சூப்பராக இருக்குது. நீங்கள் எப்படி விரும்பினாலும் கல்விக்காக எந்த சம்பந்தமாக அணுகினாலும் அது உங்களுக்கு வெற்றியை தரும். அந்த அளவுக்கு உங்களுக்கு புதன் சேர்க்கை. ஏன் சொல்கிறேன்னா புதனில் பிறந்த பிள்ளைங்க கூட நல்ல கல்வி புத்தி கூர்மையோடு இருப்பாங்க. அதனால் புதனும் சூரியனும் சேரும் போது உங்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி தரும். நீங்கள் எந்த முயற்சி வேணாலும் எடுங்க, அது உங்களுக்கு வெற்றி தான் இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தளவு. அடுத்தது குடும்பம் எப்படி இருக்கும் இந்த மிதுன ராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திருமணம்,
காதல், கல்யாணம், நட்பு வட்டாரங்கள், இது மாதிரி சொந்த பந்தங்களில் இப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மிதுன ராசியில் பிறந்துள்ளவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கோபப்படுறவங்களாக தான் இருக்கீங்க, கொஞ்சம் எமோஷ்னல் ஆகுறீங்க. அதை கட்டுப்படுத்திக்கணும். மற்ற அளவுக்கு ஒன்றும் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. நல்லது வந்தால் எடுத்துக்கோங்க, கெட்டது வந்தால் ஒதுங்கி போயிடுங்க. அதுதான் நல்லது இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தளவுக்கும். இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை கண்டு நீங்கள் பயப்படாமல் ஒதுங்கிக்கிங்க. அதை எப்படி டைவெர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு கேட்குறது, இல்லை ஒரு நல்ல காமெடி பார்க்குறது, இது மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனைகள் சற்று ஒதுங்கிடும். உங்களுக்கு மனதில் உள்ள குழப்பம் நீங்கிடும். அதுதான், மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. திருமணத்தை பொறுத்தளவும் அப்படி தான் இருக்குது. திடீர்னு ஒரு முடிவு எடுக்க வேண்டாம். அந்த குழப்பங்கள் நீங்கிறதுக்கு இது மாதிரி யோசித்து செஞ்சிங்கன்னா அதற்கான நல்ல முடிவு உங்களுக்கு தெளிவாய் விடை தரும். ஏன் அப்படின்னா 7லையும் 8லையும் செவ்வாய் போகிறதால உங்களுக்கு கருத்தை சொன்ன சொல் காப்பாற்ற முடியாத அளவுக்கு சூழ்நிலை அமைகிறது. அதனால தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமே, மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. பெண்களுக்கு, இல்லத்தரசிகளுக்கு, குடும்ப பெண்களுக்கு இப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இவங்கன்னா பார்த்தீங்கன்னா உடல் நலம் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப பாதிக்கப்படுற மாதமாக தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்காங்க. குழந்தைங்கள பார்க்கணும், வேலைக்கு போகணும், அப்பா அம்மா பார்க்கணும், மாமனார் மாமியை பார்க்கணும், இப்படி ஏகப்பட்ட தொல்லைகளும் தொந்தரவுகளும் இருக்கிறதால இன்னும் சொல்லப்போனால் அவங்கள வீட்டில் இருக்கவங்களே ஒதுக்கி வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை அவங்களுக்கு தோணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் புரிஞ்சு நடந்துக்குங்க. அப்போ தான் இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளிவர முடியும். மற்றபடி பெரிய பிரச்சனைகளுக்குனா ஒன்றும் வாய்ப்புகள் இல்லை. ஆனால் ஒன்றுங்க, இந்த மிதுன ராசியில் பிறந்துள்ளவங்களுக்கு பெண்களுக்கு சகிப்புத்தன்மையும் இல்லை, பொறுமையும் இல்லை. எதுக்கெடுத்தாலும் வார்த்தையை விட்டுறது, கோவப்படுறது, அழுவுறது, இதான் வேலையாகவே இருக்காங்க. அதை குறைச்சிக்கிட்டிங்கனாலே நல்லா இருக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கணுன்னா உடல் நலம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உணவு கட்டுப்பாடு இருக்கணும். இந்த காரம் அதிகமாக சேர்க்காதீங்க. பொதுவாகவே மிதுனராசி அன்பர்களில் காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. ஏதோ ஒரு சில பேர் சாப்பிட்டாலும் அவங்க காரம் சம்மந்தமாக சாப்பிட்டீங்கன்னா அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஜீரண கோளாறு, ஹீட் அண்ட் இன்டியூட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா வயிற்றில், அது மாதிரி பிரச்சனைகள் வரும். காரம் என்ன பண்ணும், காரம் அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா சூட்டை கிளப்பி விட்ரும். அப்போ அது மாதிரி பிரச்சனைகளை உங்களுக்கு வரும். மற்றபடி எந்த பிரச்சனையும் வரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை. குறிப்பாக சொல்லணும்னா அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். நீங்கள் கூர்மையான ஆயுதங்கள் பயன்படுத்தும் போது வரலாம். அடுப்பு பற்ற வைக்கிறீங்க, சிலிண்டரு, கேஸ் பயன்படுத்துகிறீங்க பார்த்தீங்கன்னா அப்போனா கவனமாக செய்யுங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் மட்டும் இருக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. பெரியவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கு சனி, குரு, புதன் எல்லாமே நல்லா இருக்குது. அப்படிங்கும்போது அவசர முடிவுகளை டக்குன்னு எடுத்து செஞ்சுருவாங்க. அவங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த பணம் எடுத்து செலவு பண்ணுறது, டெபாசிட் பண்ணி வச்சுருக்கீங்களா அந்த பணத்தை எடுத்து இந்த மாதத்தில் செலவு பண்ணுறது, இல்லை உங்கள் பசங்களுக்கு வீட்டை பிரித்து கொடுக்கறது, நிலத்தை பிரித்து கொடுக்கறது, இது மாதிரி பொன்பொருள் சேர்க்கையை நீங்கள் சேர்த்து வச்சுருந்தீங்க பார்த்தீங்களா, அதனால் இந்த மாதத்தில் பிரித்து கொடுக்க வேண்டாம். அது விரயமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. இந்த ஜனவரி மாதத்தில் மட்டும், அடுத்த மாதத்தில் செஞ்சுக்கலாம். ஆக மொத்தத்தில் ஜனவரி மாதம் மட்டும்தான் சுமாராக இருக்குது. ஆண்டு பலன் சூப்பராக இருக்குது. நீங்கள் காலையில் எழுந்துச்சி குளிச்சுட்டு விநாயகருக்கு போயிட்டு விளக்கேற்றி வழிபட்டு வாருங்க, நல்லா இருப்பீங்க. மிதுன ராசி என்பவர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள்.